ஹாய் கைஸ், நான் போட்ட லாஸ்ட் வீடியோவில் புக்கை பேஸ் பண்ணி எடுத்து ஆஸ்கர் வின் பண்ண 5 மூவிஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் இந்த மாதிரி தமிழில் புக்கை பேஸ் பண்ணி எடுத்த மூவிஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் புக்கை பேஸ் பண்ணி எடுத்த 5 மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காத ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ வாங்க அந்த 5 மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி என்னென்னா, நம்ம வெற்றிமாறன் சார் எடுத்த அசுரன் அப்படின்ற இந்த ஒரு படம் வெக்கை அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. செகண்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதாகங்கரோட டைரக்ஷனில் வந்து சூரரை போற்று இந்த ஒரு மூவி டெக்கன் ஒடிசி அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ தேர்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா சார் டைரக்ஷனில் வந்து நான் கடவுள் இந்த மூவி 7ஆம் உலகம் அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபோர்த் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே பாலா சாரோட டைரக்ஷனில் வந்து பரதேசி இந்த ஒரு மூவி ரெட் டீ அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக சொல்கிற மூவியில் ஒரு செம்ம ஃபேக்ட் இருக்குது, மறக்காத வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சாரோட ஆளவந்தான் இந்த மூவி தயம் அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த தயம் என்ற ஒரு நாவலை கமல் சாரே தான் எழுதினார். அவர் அந்த நாவலை 1984 எழுதிட்டு அதுக்கான ஸ்க்ரீன் பிளேவை அவரே அந்த நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் ஆளவந்தான் அப்படின்ற மூவியை வந்து கிரியேட் பண்ணார். ஸோ கமல் சார் எப்பவுமே ஒரு படி மேலே தான் யோசிப்பார். ஸோ இதுதான் புக்கை பேஸ் பண்ணி எடுத்த டாப் 5 தமிழ் மூவிஸ். இதை தாண்டி நிறைய மூவிஸும் இருக்குது. நான் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.